அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா கழுத்து வலிய பத்தி நம்ம அதற்குரிய மருத்துவம், அதற்குரிய பிரிவென்டிவ் மெத்தட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம இதுக்கு முந்தைய வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பொதுவா ஈன்முறை மருத்துவத்தின் பங்கு என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னீங்கன்னா, அதாவது பிசிக்கல் ப்ராப்ளத்துக்கு நெறைய பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் தான் கொஞ்சம் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த மாரி நம்ம பார்த்தீங்கன்னா, இயன்முறை மருத்துவம் நம்ம கொடுக்கும் பொழுது, பொதுவா கழுத்து வலி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 எக்யூப்மெண்ட் தான். சரிங்களா? ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் சர்விக்கல் ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் வேவ் டயத்தெரமின்னு சொல்லிட்டு ஹீட் வரக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்டுன்ற ஒரு எக்யூப்மெண்ட். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த 4 எக்யூப்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவா இன்னைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவத்தை பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு பொதுவா சாதாரணமா நீங்க ஒரு மசில் பெயின் இருக்கு. இல்லாட்டி உங்களுக்கு ஒரு லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1 சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெயின் தெரியுது அப்படின்னீங்கன்னா, அல்ட்ராசவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட். சரிங்களா? ரைட். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, இது வச்சு நீங்க ஒரு 5 டேஸ்லயே பார்த்தீங்கன்னா நல்ல ரிலீஃப் தெரியும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுவே அந்த பெயின் சைஸ் கொஞ்சம் பெருசாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா கழுத்துல மட்டும் ஒரு இடத்துல இருக்கிற பெயின் பார்த்தீங்கன்னா கழுத்துல இருந்து 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா தோள்பட்டையை நோக்கி இந்த பெயின் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது அப்படின்னீங்கன்னா, நம்ம அப்ப என்ன பண்றது? இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மசில் டைட்னஸை ரிலீஃப் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஐஎஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட் அதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டா இருக்கும். சரிங்களா? இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி. ரைட். அதே நேரத்தில் பார்த்தேன் அப்படின்னு இன்னமும் பார்த்தீங்கன்னா இது பெயின் இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னீங்கன்னா, அதாவது கழுத்து பகுதி, மேல் முதுகு பார்த்தீங்கன்னா 2 பகுதியும், நடு முதுகும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வலிக்கும். சரிங்களா? ரைட். இங்க இந்த முதுகு பகுதியில பார்த்தீங்கன்னா ட்ரப்பீசியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மசில் இருக்கும். இங்க கழுத்துல ஆரம்பிச்சு நடுமுதுகு வரைக்கும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்ல பார்த்தீங்கன்னா லொகேஷன் கவர் பண்ணியிருக்கும். சரிங்களா? முதுக. ரைட். ஸோ அந்த மாதிரி அந்த மசில்ல பார்த்தீங்கன்னா பெயின் வருது அப்படின்னா சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா மசிலை ரிலீஃப் பண்றதுக்கு ஷார்ட் வேவ் டயத்தெரமி இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கொடுக்கறது நல்லது. சரிங்களா? ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, நீங்க ஒரு எக்யூப்மெண்ட் அப்ளை பண்ணீங்கனாலே வித்தின் வீக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெயின் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ரைட். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஏஜ், மேல், ஃபீமேல் அவங்களோட பாடி கண்டிஷன், ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷன் வேறுபடும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் வந்திருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கு, நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கு, இல்லாட்டி சென்சரி சிம்டம்ஸ், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு சர்விக்கல் ட்ராக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சர்விக்கல் ட்ராக்ஷன் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். கழுத்து வலிக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்தா, நர்வ் கம்ப்ரென்சி இருந்தா நம்ம சர்விக்கல் ட்ராக்ஷன் போடுறது தான் பெஸ்ட்டா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ல ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு மோட்டரைஸ்ட் எக்யூப்மெண்ட். ஆனா பார்த்தீங்கன்னா இதோட ட்ரீட்மெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மெக்கானிக்கல் தான். சரிங்களா? அதாவது இந்த கழுத்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நரம்பு அழுத்தம் இருக்கிறத கழுத்துல சின்ன பெல்ட் மாதிரி போட்டு இழுத்து விடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இது நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சர்விக்கல் ட்ராக்ஷன் போடுறதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா டேபிளோட இது அட்டாச் ஆகிருக்கும். ரைட். இந்த டேபிளில் படுக்க வச்சு பார்த்தீங்கன்னா போடுவாங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் போடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை பொறுத்து இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இது போடுறோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 வீக்ல இருந்து 15 டேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா பெயின் ரிலீஃப் நிறைய இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுவோமோ அவ்வளோ செகண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்ட் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரீக்வெண்டா ரெஸ்ட் விட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்விக்கல் ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா புல்லிங் பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ரைட். சர்விக்கல்னு சொல்லிட்டு நம்ம கழுத்து எலும்புல இங்க ஆரம்பிச்சு கீழ் முதுகு தண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா எலும்பை கவர் பண்ணியிருக்கும். சரிங்களா?
ரைட். நம்ம பாடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் திக்கான வந்து லிகமெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான், சரிங்களா, ரைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டியூப் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு போனி ஸ்ட்ரக்சரை கவர் பண்ணியிருந்தா எப்படி வந்து இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த லிகமெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும், சரிங்களா, ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் லாஞ்சிடியூடல் லிகமெண்ட் சொல்லிட்டு ஒரு 2 டைப் ஆஃப் லிகமெண்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரக்சரை கவர் பண்ணியிருக்கும். அதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு எலும்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா என்டர் கனெக்ட் பண்றதுக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா லிகமெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும், சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலும்பு ரொம்ப சிவியரா வந்து தேஞ்சு போயிருக்கு, சரிங்களா, ரைட். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் நம்ம வந்து சொல்லுவோம், சரிங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து போன் ரொம்ப சாஃப்டா வந்து ஆயிட்டு ஆஸ்டியோபரோசிஸ் இந்த மாதிரி சில கண்டிஷன் வந்து ஆயிட்டு இல்லாட்டி விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான் வந்து இருந்துச்சு அப்படின்னா இதனால வந்து பாத்தீங்கன்னா போன் தேய்மானம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த எலும்பு தேய்மானம் ரொம்ப அதிகமா வந்து இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா வந்து இருக்கும், சரிங்களா. இப்போ இவங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்ஷன் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது, சரிங்களா. இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஏஜ் பர்சன்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 50+ தான் இந்த மாதிரி அதிகமா வரதை நான் வந்து பாத்திருக்கேன், சரிங்களா, ரைட். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எலும்பு தேய்மானம் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா வந்து மூவ்மெண்ட் பண்ணும்போது சடசடன்னு வந்து சத்தம் கேட்டுட்டே வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும், சரிங்களா. படுத்து எந்திரிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு வந்து ஒரு நகரத வந்து அவங்க வந்து ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சர்விக்கல் ட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா வந்து இருக்காது, சரிங்களா, ரைட். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கை காலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மசில் வீக்னஸ் வர அளவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரச்சனைகள் இருக்கும், சரிங்களா, ரைட். இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பாண்டுலோலிஸ்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸ்பாண்டுலோலிஸ்தசிஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த எலும்பு தேய்மானம் ரொம்ப சிவியரான கண்டிஷன்ல ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வந்து மூவ் ஆயிருக்கும், சரிங்களா, ரைட். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பின்பக்கமா வந்து மூவ் ஆகிறதா ரொம்ப ஜாஸ்தியா வந்து இருக்கும், சரிங்களா. இது வந்து கழுத்து பகுதியில் வந்து அதிகமாக வந்து வரது வந்து கிடையாது, முதுகு தண்டோட பகுதியில் தான் அதிகமாக வந்து வரும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்பாண்டுலோலிஸ்தசிஸ் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வைக்கல் ட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து போட மாட்டாங்க, சரிங்களா. இந்த மோட்டர்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஜாயிண்ட் வந்து ட்ராக்ஷன் வந்து டைம் வந்து எவ்வளவு வந்து வைக்கணும், ரைட். அதுல ரிலாக்ஸேஷன் டைம் வந்து எவ்வளவு வந்து வைக்கணும், நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடையில வந்து கேப் எவ்வளவு நேரம் வந்து இருக்கணும், டோட்டல் ட்ரீட்மெண்ட் டைம் வந்து எவ்வளவு வந்து கொடுக்கணும், சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு வந்து மசிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கொடுக்கணும், சரிங்களா, ரைட். சப்போஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு cervical traction வந்து போட வேண்டிய வேலை வந்து இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து எலும்பு தேய்மானம் சிவியரா வந்து இல்ல, டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் இல்ல, நர்வ் கம்ப்ரஷன் இல்ல அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் மெடிசன் நம்ம வந்து இருக்கு இல்லையா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அல்ட்ராசவுண்ட், சாட்வே டயத்தெர்மி, ரைட், ஐஎஃப்டி இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து வச்சுக்கலாம், சரிங்களா, ரைட். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜ்ல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து பெரிய பெரிய வந்து பாத்தீங்கன்னா வந்து அகரங்கள்ல அதாவது மொபிலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா, ரைட். cervical joint mobilization வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து பண்றாங்க, ரைட். நம்ம நிறைய வீடியோலாம் வந்து பார்த்துருப்போம், சரிங்களா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா வந்து கழுத்து ஒரு பொசிஷன் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் பண்ணுவாங்க, கடக்கன ஒரு சத்தம் உடனே வந்து பாத்தீங்கன்னா 3 நாள்ல வந்து வலி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து வீடியோக்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்திருப்போம், சரிங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னிக்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு வந்து இருக்காங்க, சரிங்களா. ஸோ பெயின் ரிலீஃப் பண்றதுக்கு வந்து நிறைய வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருந்தாலும் இந்த நர்வ் கம்ப்ரஷன் டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து சரி பண்றதுக்கு வந்து cervical traction தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு, சரிங்களா, ரைட். இந்த cervical traction வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபில மட்டும் கிடையாது, இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசியோதெரபி cervical traction ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கிறதுனால இதுல தனியா வந்து தெரியுது, சரிங்களா. ஸோ மேனுவல் மொபிலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து யூஸ் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சிம்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து குறையிறதுக்கு நாளாகலாம், சரிங்களா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20-25 வயசுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து கழுத்து வலி அதோட ரேடியேட்டிங் பெயின் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5 to 10 டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பெயின் ரிலீஃப் ஆகிறது நமக்கு வந்து தெரியும், சரிங்களா. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 35-40+ வந்து இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது cervical traction அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து 1 வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து பெயின் வந்து குறைஞ்சி தெரியும், மேக்ஸிமம் 15 டேஸ் கூட வந்து டைம் வந்து ஆகும், சரிங்களா, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 25 வயசுல இருக்கவங்களுக்கு 5 நாள்லயே வந்து வலி குறையிறது தெரிஞ்சாலும் இந்த 40 வயசு 35 வயசு தாண்டி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 7 டேஸ் அது வந்து ஆகும், சரிங்களா. ஸோ ஆவரேஜா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 7 டேஸ் ஆகும் பாத்தீங்கன்னா வந்து ஆகும், சரிங்களா, ரைட். ஸோ ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிசிக்கல் ட்ரீட்மெண்ட், அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட அந்த நர்வ் கம்ப்ரஷன் வந்து குறையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவாக தான் குறையும், சரிங்களா. ஒரே நாள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த நர்வ் கம்ப்ரஷன் நம்மளால ரிலீஃப் பண்ணிட முடியாது, சரிங்களா. கன்சல்ட் பண்ண போகும்போது உங்களுடைய வந்து என்டையர் மெடிக்கல் டேட்டாஸ் வந்து நீங்க வந்து எடுத்து வந்துப்பாங்க, சரிங்களா. இதுக்கு முன்னாடி என்ன மெடிசன் சாப்பிட்டு இருக்கீங்க, உங்களுடைய வந்து ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்டரி என்னன்றது வந்து அவங்களுக்கு வந்து தெரியணும், சரிங்களா. ஏன்னா அது தெரிஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களோட வந்து பாடி வெயிட் இதெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இவ்வளவு வந்து வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும், இது எத்தனை நாள கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியும், சரிங்களா, ரைட். ஸோ இப்போ வந்து இவ்வளவு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப் பண்றது அப்படின்றத அவங்க டிசைட் பண்ண முடியும், சரிங்களா, ரைட். ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழுத்துக்குரிய எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம், சரிங்களா, ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த cervical traction ட்ரீட்மெண்ட் வந்து சரியா வந்து இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க அப்ரோச் பண்ணக்கூடிய பிசியோதெரபிஸ்ட்க்கு தெரியும், சரிங்களா. ஸோ அது முடிச்சுட்டு வந்து எத்தனை நாள்ல இருந்து எக்ஸசைஸ் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்றதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா, ரைட். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அந்த மசில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா வந்து இருக்கக்கூடிய மசில் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டா இருக்கக்கூடிய மசில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்பி ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு
கரெக்டா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ வந்து கழுத்து வலியோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா, அது கழுத்து வலியை குறைக்காது. கழுத்து வலி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி விடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய வந்து கழுத்து பகுதிக்கு அளவுக்கு அதிகமா வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வலி வந்திருக்கு. சரிங்களா? நீங்க மறுபடியும் திரும்பி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வலியை வந்து வரக்கூடிய மாதிரி நீங்க திரும்பி மறுபடியும் பயிற்சிகள் பண்ணும் பொழுது, அது உடனே வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வலியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதை முதல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒண்ணு நீங்க வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் வந்து வச்சிருக்காங்க. வீடியோ கால்ல கன்சல்டேஷன் வச்சிருக்காங்க. சரிங்களா? இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தெரிந்த நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட பசங்க இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரு இயன்முறை மருத்துவர் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சஜஷன் வந்து கேளுங்க. சரிங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு நான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணலாமா வேண்டாமா? எனக்கு பெயின் வந்து இந்த மாதிரி இருக்கு. இது நான் செய்யறதுக்கு வந்து இது வந்து சரியான எக்ஸசைஸா? இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் விலாவரியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. சரி, இதை கேட்டுட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராம நம்ம வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா கழுத்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முதுகு பகுதி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கழுத்து பகுதி வந்து பாத்தீங்கன்னா வந்து அதோட சாதாரண வந்து ஒரு இது வந்து இங்க சின்ன ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. சரிங்களா? இருக்கிறதுல ஹைப்பர் மொபைல் ஜாயிண்ட் ஸ்பைனல் கார்ட்லயே அது அதிகமா வந்து இதுதான். சரிங்களா? ரைட். இது வந்து தேஞ்சிச்சு, இதுல வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னுச்சுன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளைவுகள் ரொம்ப வந்து பெருசா வந்து இருக்கும். சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து கழுத்து வலி வர்றதையோ இல்லாட்டி கழுத்துல டிஸ்க் பிளாக்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை நீங்க வந்து கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை வந்து கவுண்ட்ஸ் வந்து பண்ண சொல்றாங்க, எத்தனை நாளைக்கு வந்து பண்ண சொல்றாங்க, அவங்க என்ன ப்ரிகாஷன்ஸ் மெத்தட் வந்து சொல்றாங்க. இப்போ வந்து ஹெவி வெயிட் தூக்கக்கூடாது, 2 தலாணி வச்சு படுக்கக்கூடாது, இந்த சைடு படுக்கக்கூடாது, அந்த சைடு படுக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரிச்சு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். ரைட். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம நிறைய கன்ஃபியூஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கழுத்தொலி வந்துருச்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இனிமேல் குனிஞ்சு நம்ம வந்து படிக்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, கம்ப்யூட்டர் பண்ணக்கூடாது, சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து செய்யாதீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இன்னைக்கு நம்ம வந்து அறிவுரை வந்து நமக்கு வந்து கொடுத்துறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறிவுரைகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து சில வேலைகளை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்புறம் வந்து என்ன ப்ரிகாஷனா வந்து இருந்துகிட்டு நம்ம அந்த வேலைகளை செய்யலாம்ன்றதை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா வந்து போதும். சரிங்களா? மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பிரச்சனை வந்து வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து காரணங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி கழுத்தை வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து வச்சுக்கிட்டு நீங்க எந்த வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. சரிங்களா? ரைட். நமக்கு வந்து cervical கண்டிஷன் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து ரெகுலரா வந்து கரெக்டா வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க. சரிங்களா? ரைட். சப்போஸ் வெர்டிகோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஆர்த்தோபெடிஷன் கொடுக்குற வந்து மெடிசன்ஸ் வந்து ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன ப்ரிகாஷன் சொல்லியிருக்காங்க. ரைட். கழுத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து குயிக் மூவ் பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் கழுத்து இந்த பொசிஷன் வைக்கக்கூடாது, இல்லாட்டி கழுத்துக்கு cervical கலர் வந்து யூஸ் பண்ணுங்க. ரைட். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வந்து ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கழுத்து உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாம நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்ம வந்து தாராளமா தொடர்ந்து வந்து செய்யலாம். சரிங்களா? ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.